ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலிகாஸ் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். சொரா புட்டு செய்யலாம் வாங்க. ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து அம்மாவே ஆல்ரெடி வெங்காயமும் குடமிளகாவும் கட் பண்ணிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து பூண்டு வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் கருவேப்பிலையும் இதிலே சேர்த்துட்டாங்க. கடுகு வெடிச்சிச்சு. இப்போ இதை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் குடமிளகா எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். வதக்கும் போது அந்த பூண்டோடைய மனம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மிளகா தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. பச்சை மிளகா தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு ஆகாதுன்றதுனால மஞ்சள் தூள்னே வருது, மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நாங்கள். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து சொரா புட்டு வந்து வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்காங்க அம்மா. இப்போ இதை நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதில் வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். இதுக்கு வந்து கொத்தமல்லி வந்து நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கிறதுனால கொஞ்சம் தான் போடுறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செய்யறதுக்கு யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நான் என்னம்மா அவ்வளோதான் நான் ரெடி ஆயிடுச்சுன்னா, ஆமாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் வந்து டேஸ்ட் பண்ணும்போது காமிக்கிறேன். இட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சொரா புட்டு. ஓப்பன் பண்ணி நான் சர்வ் பண்ண போகிறேன். அது வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸ்மெல்லே ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. அம்மா செஞ்ச மாதிரியே இருக்குது. இப்போ இதை டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொரா புட்டை வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஏன் இப்படி வச்சுனுங்கிற? நல்லா நார்மலாக அப்படி வை. இப்போ சாப்பிடு. இப்போ சொல்லு. செம்மையாக ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் தான் சொரா புட்டு செஞ்சேனா அப்படின்னு எங்கள் அம்மா பண்ண மாதிரியே இருக்குது. நீங்களும் அந்த சொரா புட்டை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தட்டு சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா கையில் கொடுக்க சொல்லிட்டேன் அப்பாவுக்கு. இப்போ வந்து நான் செஞ்ச சொரா புட்டு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்பா கிட்டே ரிவ்யூவை. எப்படிப்பா இருக்குது? சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ்.